இல்லை, அது ஏற்கனவே அவங்க சொன்ன அந்த ரிக்வஸ்ட்டுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்தாச்சு. ஏற்கனவே அதற்காக விளக்கத்தை மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டை நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டோம். இருந்தாலும் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை கண்டிப்பாக தலைவர் அவர்கள் செய்வாங்க. 717 டாஸ்மாக் கடைகள் கூட இல்லை, ரொம்ப தேவையான ஒன்று. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் சீரழிவதற்கான முக்கிய காரணமாக இந்த மதுவும் போதைப்பொருள் புழக்கமும் இருக்குது. நீங்கள் கடந்த கால ஆட்சியில் எந்த அளவுக்கான போதைப்பொருள் புழக்கங்கள் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு சர்வசாதாரணமாக கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு பக்கத்தில் குழந்தைகளுக்கு ரொம்ப வயது கம்மியானவர்களுக்கெல்லாம் அந்த போதைப்பொருள் கையில் கிடைக்கக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு. ஸோ முதல்ல நம்மளுடைய கொள்கைகள் அறிவிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவது எங்களுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு நாங்கள் அறிவிச்சிருந்தோம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக. ஸோ அதனுடைய முதல் படியாக ஆலயங்கள், பள்ளிகள், மக்கள் அதிகம் புழங்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய இந்த மதுபான கடைகளை மூடுவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. இன்றைக்கு இளைஞர்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் மிக தேவையான ஒரு விஷயம் இது. ஏன்னா இன்றைக்கு நம்ம எவ்வளவுதான் திட்டங்கள் கொடுத்தாலும் எல்லாம் பண்ணாலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்கள் என்ன பண்றாங்கன்னா சம்பாதிக்கிற பணத்தை மொத்தத்தை கொண்டு போயிட்டு மதுபான கடைகளை கொடுத்து சீரழியக்கூடிய நிலைமையில அந்த மதுபானங்களால பெண்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுது, வாகன விபத்துகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மதுபானம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது இது போன்ற விஷயங்கள்ல. அப்ப அதுல இருந்து நம்ம மக்களை மீட்டெடுப்பதற்கான முதற்கட்ட வழியாக இந்த 717 மதுபான கடைகளை மூடுவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக உளப்பூர்வமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது. தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவையான ஒன்று. அதிமுக திமுக கடுமை விமர்சனம் பண்ணீங்க. இப்ப அதிமுக உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இல்ல, அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்குதா நடக்கலையா அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு நாம முழுக்க அரசாங்கத்தை எப்படி நடத்துவது, மக்களுக்கு தேவையான செயல்முறைகள், திட்டங்கள், எங்களுடைய பணிகளை செய்யறதுல நாங்கள் மும்முரமா இருக்கோம். அதுலதான் எங்களுடைய கவனங்கள் இருக்கு.